நமக்கு லைஃப்பில் ஒரு சில கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ் வந்து வரும்போது, அதாவது எப்படிப்பட்ட கஷ்டம் அப்படின்னா, அந்த கஷ்டத்துலேருந்து மீளவே முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நம்ம வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா, கடவுள் வந்து இருக்கிறது உண்மையா? கடவுள் நீ இருக்கியா? அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து சாமியை பார்த்து வந்து கொஷின் பண்ணுவோம். அப்புறம் ஒரு டிஃபரெண்ட் ஸ்டேஜுக்கு மேலே வந்து சாமியே கும்பிடக்கூடாது அப்படிலாம் வேற வந்து முடிவெடுப்போம். ஏன்னா, அது அவ்வளோ பெரிய வந்து தாங்க முடியாத வந்து ஒரு ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன் வந்து நமக்கு நடந்துரும். அப்போ வந்து இது எதுக்காக நடந்துச்சு? கடவுள் இருக்காரா? இல்லையா? நம்ம யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? என்ன தீங்கு செஞ்சோம்? எதுக்காக நமக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி ஒரு ஃபெடப்ல வந்து நம்ம சாமிய கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுப்போம். நான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இப்படி முடிவெடுத்திருக்கேன். என் அம்மாவுடைய இறப்புக்கு அப்புறமா. ஏன் நமக்கு இப்படி நடக்கணும்? நம்ம அம்மா யாருக்கு என்ன வந்து பாவம் செஞ்சாங்க? இல்லை நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம்? எதுக்காக நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை கடவுள் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே சுற்றினாலும் எங்கே போனாலும் திரும்பவும் நம்ம வந்து நிற்கிற இடம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மட்டும்தான். அவரால் மட்டும்தான் நமக்கு மன நிம்மதியை கொடுக்க முடியுங்கிறத நம்புகிறேன் இந்த சுச்சுவேஷனில்.